சென்ற சமூகத்தில் ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்த ஒரு மனிதனை பயணம் செய்து ஒரு ஊருக்கு பயணமாகிறார். ஊருடைய எல்லைக்கு அவர் செல்லும் பொழுது மனித உருவில் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பினானாம். அந்த வானவர் அவரை சந்தித்து கேட்டாராம், இவ்வளவு தூரம் பயணமாகி இந்த ஊருக்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாராம். அந்த வந்த நபர் சொன்னாராம், நான் இங்கே ஒரு இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக, ஆகவே அந்த நேசத்தை வெளிப்படுத்த நான் வந்தேன் என்றார். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற ஒரு சுன்னத், நேசித்ததை அவரிடத்தில் போய் சொல்லிவிடுங்கள், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன். இதை சொல்வதற்கு பயணமாகி போகிறார். அப்ப அந்த வானவர் கேட்கிறார், அவரிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்திற்காக வேண்டி அவரை நேசித்தீர்களா? அவரிடத்தில் நிறைய ஒட்டக பண்ணை உண்டு, அதற்காக வேண்டி நேசித்தீர்களா? அவரிடத்தில் நிறைய அடிமைகள் உண்டு, அதற்காக வேண்டி நேசித்தீர்களா? அவர் மிகப்பெரிய ஒரு கோத்திரத்தில் உள்ளவர், கோத்திரத்திற்காக வேண்டி நேசித்தீர்களா? எல்லாம் கேட்ட அந்த மனிதர் சொல்கிறார், எதற்காக வேண்டியும் அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தேன். உடனே அந்த வானவர் சொல்கிறார், உடனே அந்த அல்லாஹ் யாருக்காக வேண்டி நேசித்தாயோ அவனோடு நிச்சயம் நீ சொர்க்கத்திலே இருப்பாய் என்று அந்த வானவர் நற்செய்தி சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படி உற்ற நண்பரை ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெற்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.